இதுதான் பின் கழுத்தில் அட்டாச் பண்ணக்கூடிய துணி. இதில் சுற்றி 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி தைக்கிறோம். இது வளைவான பகுதி ஆனதுனால தையலை இந்த மடிப்பு ஓரமாக வெளி ஓரமாக தையல் போடுறோம். வளைவான பகுதி வரும்போது இந்த ஸ்க்ரூ டிரைவரை ப்ரெஸ் பண்ணி சின்ன சின்ன சுருக்கு வைக்கிறோம். வெளி ஓரத்தில் தைக்கிறோம். டாப்போட வெளிப்பகுதியில் இந்த பீஸை இப்படியே வைக்கிறோம். இந்த ஓப்பனும் கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா ரெண்டும் பொருந்துற மாதிரி துணியை கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கழுத்துக்கு மேலே இந்த பீஸோட கழுத்தை கரெக்டாக வைக்கிறோம். காயின் செலவில் தைக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இதில் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி தைக்கும்போது இந்த ஓப்பன் எண்டில் வரும்போது வி ஷேப்பில் தைக்கிறோம். அதாவது இப்படியே தச்சு 1/4 இன்ச்சுக்கு கீழே வரும்போது வி ஷேப்பில் இப்படி டர்ன் பண்ணிக்கிறோம். துணியை டர்ன் பண்ணி ஓப்பன் துணியையும் சுடிதார் டாப்பையும் கரெக்டாக வச்சு கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படியே வளைவாக தைக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இனிமேல் ஷேப்ல எல்லாம் லைட்டாக கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது நம்ம தைச்ச தையல் கட் ஆயிடாமல் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல கட் பண்ணிக்கணும். இந்த கார்னர் வரும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஷேப்லேயும் கட் பண்ணிக்கணும். இது அதுக்கப்புறம் டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக டர்ன் ஆகிடும். இது மாதிரி குட்டி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கார்னர்லாம் எடுத்து விட்டுக்கணும். நம்ம ஷேப் கட் பண்ணதுனால இந்த வடிவம் அப்படியே அழகாக வந்துருச்சு. இதுக்கு மேலே இப்போ நம்ம பதிப்பு தையல் போட்டுக்கலாம். பதிப்பு தையல் போடும்போது துணியை கம்ப்ளீட்டாக மடக்கிக்கிறோம். ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக தையல் இருக்கிற இடத்துலையே நம்ம மடக்கிக்கிறோம். துணி உள்ளால போயிடக்கூடாது. இந்த கார்னர் வரும்போது ஊசியை நிப்பாட்டிக்கிறோம். ஷேப்ஸில் எல்லாம் ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி தைக்கணும். ஊசியை நிப்பாட்டிக்கலாம். துணி திருப்பிட்டு மறுபடியும் நம்ம தைச்ச தையல் ஓரத்திலேயே தைச்சுக்கணும்.
இந்த பகுதியில் உள்ள துணியும் கரெக்டாக இப்படி எடுத்து விட்றோம். இதில் வந்து அதிகமாக துணி உள்ளால போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இப்படி கரெக்டாக இந்த துணியை எடுத்து வச்சுட்டு அந்த ஷேப்பில் ஓரமாக தைச்சிக்கணும். இது மாதிரி தான் பின் கழுத்தில் ஓப்பன் உள்ள சுடிதாருக்கு தைக்கணும். இது ஒரு மெத்தடு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.